ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லு. ஸோ இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்? எனி ஐடியா இருக்கா? இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது, நம்ம மெடிக்கல் கார்டை பற்றி பேசுவோம். மெடிக்கல் கார்டு வந்துட்டு இன்சூரன்ஸ்னு சொல்கிறீங்களா, ரெண்டு சேர்த்து சொல்கிறீங்களா, இல்லை தனித்தனியாக பேச போகிறீங்களா? இல்லை, இன்சூரன்ஸ் உள்ளுக்கு போனால் தான் மெடிக்கல் கார்டு கிடைக்கும் நமக்கு. ஆமாவா? ஓ, அது வேறு இருக்கா? ஸோ ஆக்சுவலி நம்மளோட ஹோல் மோட்டிவ் இந்த வீடியோவில் என்னன்னா, இப்போ ஒரு மெடிக்கல் கார்டோ இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்த போகிறீங்க. இப்போ முக்கியமாக பீப்புள் ஏன் அதை எடுக்கிறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் செக்டருக்கு போனால் வந்துட்டு வெயிட்டிங் டைம் ரொம்ப லாங்காக இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கோ அதுக்கு ரொம்ப லாங்காக இருக்குன்னு. சரி, இது எடுத்து வச்சுக்கிட்டா சரி ப்ரைவேட்டில் போயிட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம், பெட்டராக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜி. ஸோ அதுக்காக ஆள் எடுத்து வச்சுப்பாங்க, லைக் அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுது தெரியல, அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து யூஸ் ஆகுதான்னு உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே வந்துட்டு லைக் ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளோ காசு கட்டி எடுத்துட்டோமே, ஆனால் இது வந்துட்டு லைக் இவ்வளோ டிலே ஆகுது ப்ராசஸ், என்ன ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற சீக் கூட கவு பண்ணாதுன்னு. அப்புறம் வந்து அவங்க புலம்புவாங்க, என்னடா மெடிக்கல் கார்டு எடுத்து இது பண்ண முடியாம போச்சு, அப்ப எதுக்குடா மெடிக்கல் கார்டு எடுத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அதேதான், லைக் ஏன்னா சில பேர் மாசம் காசு கட்டுறவங்க இருக்காங்க, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளி ஒரு அது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ என்னமோ லெவலுக்கு போகும். ஸோ நீங்கள் எது எடுத்திருக்கீங்க எங்களுக்கு தெரில. ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்ல வரோன்னா, லைக் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா நீங்கள் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் எந்த டிசீஸ்னால் அது கவர் பண்ணும். அப்படி உங்களுக்கு டிசீஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வாங்கும் போதே அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ஒரு மெடிக்கல் கார்டுக்கு, ஸோ அதுலேயே வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்கும், லைக் இதில் தான் நாங்கள் கவர் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து கவர் இல்லை. ஆமாம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு புரிஞ்சு ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்லா தெளிவாக கேட்டு, ஒரு டாக்டர் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியில் ஒரு டாக்டர் இருந்தாலோ கூப்பிட்டு கேட்டு, லைக் இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க போகிற மின்னுக்கு. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு அது கவர்ட்டாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எஸ், எக்ஸாக்ட்லி. இல்லை, அது கவர்ட்டாக இருக்காது ஆனால் நீங்கள் கவர்ட் நினச்சிட்டு நீங்கள் போயிடுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறம் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. அப்போ அங்கே போயிட்டு டென்ஷனாக ஒரு புண்ணியமும் இல்லை, ஏன்னா அது ப்ரைவேட் சென்டர். ஸோ நம்ம எது பேசினாலும் அங்கே there's no யூஸ். ஏன்னா அவனே பேப்பர் எடுத்து காட்டுவான், அங்கே பாருங்க உங்கள் இன்சூரன்ஸ் தான் இதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னு அவனே சொல்லிடுவான். ஸோ நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேனே. ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்துட்டு ரீசன்ட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு கை வந்து ரொம்ப வீங்குது. சிம்பிளான ஒரு விஷயம், ஓகேயா? கையில் வந்து எங்கன்னா இந்த வாட்ச் கட்டுறோம்னா இந்த இடத்துல ரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, ஓகேயா? ஸோ இங்கே வந்து ரொம்ப வீங்குது. அதாவது எப்படி வீங்குதுன்னா, திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு வீங்கி இருக்குது. அவருக்கு வந்துட்டு அதாவது அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கும், ஓகே 60 இருக்கும். அவருக்கு வந்து இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ போகிறாரு, டாக்டரை பார்க்குறாரு. சாதாரண ஒரு நாள் டாக்டரை பார்க்குறாரு, சொந்தமாக காசு கட்டி பார்க்குறாரு. ஏன்னா இதெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. சில இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமாக இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு சென்டருக்கு போகிறீங்கன்னா ப்ரைவேட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது கிளைம் பண்ணி காசு திரும்ப வரவே டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. சரி, கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சில கேள்விகள் கேட்டு தான் காசு திரும்ப கொடுப்பாங்க. எவ்வளோ நாள் எடுக்கும்? ஒரு 14 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 1 மாதம் அந்த மாதிரி. ஸோ ஆனால் நம்ம கண்டிப்பாக அதை ஃபைட் பண்ணி இந்த காசு திரும்ப வாங்கணும். ஏன்னா அந்த பாலிசியிலே எழுதியிருக்கோம், நீங்கள் வந்து சாதாரண கன்சல்டேஷனுக்கு போனாலும் நீங்கள் வந்துட்டு காசு திரும்பி, அதாவது நீங்கள் முதல் பே பண்ணுவீங்க, அப்புறம் அந்த காசு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட மெடிக்கல் கார்டோ இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் வந்து ரீஃபண்ட் பண்ணுவான், சரியா? ஸோ இப்படி கூட்டிகிட்டு போயாச்சு அந்த ஒரு பேஷண்ட்டை. இந்த பேஷண்ட் வந்து போயிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் எப்படிலாம் இருக்குன்னு. ஸோ அந்த டாக்டர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே ரத்தம் எடுத்து பார்ப்போம், ஏன் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் வீங்கி இருக்கு, ரொம்ப ஆறவே மாட்டுது, சாதாரண ஒரு கை வீக்கம் ரொம்ப பேடாகி ஒரு கை மட்டும் பாய்க்க முடியாமல் ஆச்சு. ஸோ அப்படி போயிட்டு டாக்டர் சொல்லிட்டு, சரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது தானே, நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கேன் எடுத்து பார்ப்போன்னு. ஆனால் இன்சூரன்ஸ் என்ன பண்ணோன்னா, ஒரே நாளில் நீங்கள் அட் அ டைம் வந்து ஸ்கேன் எடுக்க முடியாது, அன்லெஸ் யூ அட்மிட்டட்.
இப்போ நீங்கள் சரி ஹாஸ்பிட்டல் இப்போ அட்மிட் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணிட்டா அப்புறம் எப்படி இப்போ நம்ம இன்சூரன்ஸ் நம்பி தானே போயிருக்கோம் தென் அது உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் நீங்கள் கேட்கணும். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு இன்சூரன்ஸும் ஒவ்வொரு மாதிரி. வேற மாதிரி சில பேர் வந்துட்டு அட் அ டைம் இப்போ நீ ஸ்கேன் பண்ணி உங்களை ஆன் த ஸ்பாட் காசு கட்டி ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்களே ஹாஸ்பிட்டல் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் சில பேர் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கும், அதுவும் டாக்டர் சூரா கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கும், ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சில கம்பெனி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு உண்மையாலுமே ப்ராப்ளம்னா வந்துட்டு லைக் நீ போயிட்டு டாக்டர் வந்து அதை அட்மிட் பண்ணி அப்புறம் தான் வந்துட்டு லைக் ப்ராப்பராக ஸ்கேன் எடுக்கணும். ப்ராப்பராக ஸ்கேன், அந்த ஸ்கேனில் என்ன ரிப்போர்ட் வருது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, சாதாரணமாக ஏதோ ஒரு லைக் ரொம்ப இந்த கையை பாய்ச்சி ஒரு வீக்கம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினச்சி அவரும் போயிருக்காரு. டாக்டர் அதை பார்த்து டாக்டருக்கு டவுட் வந்துருச்சு. சரி கையை ஒரு ரத்தம் எடுத்து பார்த்துருவோம். ரத்தம் எடுத்து பார்த்தா இன்ஃபெக்ஷன் காமிக்கிற மாதிரி ஒரு 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 ரிசல்ட் வெளியாகிருக்கு ரத்தத்தில். சரி டாக்டர் முடிவு பண்ணிட்டா நம்ம பேசாமல் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து அட்மிட் பண்ணி ஜிஎல் அதாவது நம்ம மலேசியாவில் என்ன சொல்லுவோன்னா, இன்சூரன்ஸோ மெடிக்கல் கார்டோ என்ன சொல்லுவோம்னா ஜிஎல் கேரண்டி லெட்டர் ஜிஎல். ஸோ என்ன அது வந்துட்டு அவன் ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன காரணத்தினால இப்போ நீ எம்ஆர்ஐ கேட்குற. ஏன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் சொந்தமாக காசு கட்டினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 வெள்ளி 2000 வெள்ளிக்கிட்ட போயிடும். சரியான வேலை. ஒரு எம்ஆர்ஐ அதுவும் கைக்கெல்லாம் எடுக்கிறதுனா ஒரு எம்ஆர்ஐ நீங்கள் மிஷின்குள்ளே பூந்தாலே வந்து 1 hour கிட்ட எடுக்கும். ஸோ கரெக்டாக எடுத்து பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் காசு மெடிக்கல் கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு நாள் அங்கே தங்கி அதே நாள் எம்ஆர்ஐ எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் தங்கி மறுநாள் தான் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் போயிட்டு நான் வந்து மெடிக்கல் கார்டு வச்சுருக்கேன், நான் தங்கிட்டேன், இது பண்ணிட்டேன், எனக்கு இப்போயே ரிசல்ட் வேணும், எனக்கு இப்போ இது பண்ணணும்னா முடியாது. அதெல்லாம் நடக்காது. ப்ளஸ் உங்கள் டாக்டர் வேறு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா உங்கள் டாக்டர் கண்டிப்பாக பிஸியாக இருக்கும், மற்ற பேஷண்ட்லாம் பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் அந்த பேஷண்ட்க்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த ரிஸ்ட் ஜாயின்ட்குள்ளே வந்துட்டு பேட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு 2 வழி தான் இருக்குது. ஸோ சாதாரண ஒரு நார்மல் பேஷண்ட் வந்திருந்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, இப்போ டயபெட்டிஸ், இந்த இப்போ ப்ரெஷரு, இடுப்பு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கியூர் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ சீன்ஸ் இவருக்கு வந்து இந்த கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேட்டடான கேஸ்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் சரி ஆகுதா இல்லையான்னு. அப்படி ஆகலைன்னா பெட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம அவர் சொல்கிறதான் ஃபாலோ பண்ணணும், ரைட்டா இல்லையா? ஸோ அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜிஎல் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண ஜிஎல் இருக்குல்ல இன்சூரன்ஸு, அது எதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேன் வரைக்கும் மட்டும்தான். ஸ்கேனுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு ஒவ்வொரு கிளியரன்ஸும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட் பண்ணால் கூட நம்ம சொந்தமாக காசு வெளியாக்கணும். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு அவர் வந்து வார்டில் வந்து இருந்துக்கிட்டு ரொம்ப பெயினில் வந்து இருக்கார், சரியான வலி தாங்க முடியல. அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்களோட இன்சூரன்ஸ் வந்துட்டு அதாவது மெடிக்கல் கார்டு வந்துட்டு அப்ரூவ் பண்ணலை, உங்களோட சர்ஜரிக்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜர் நீங்கள் செய்யும்போது, இப்போ ஒரு சர்ஜரி செய்கிறீங்களோ இல்லை சில பேருக்கு வந்து கட்டி வந்திருக்கும், கட்டியில் வந்துட்டு அந்த உள்ளுக்கு என்ன தண்ணி இருக்கா ரத்தம் இருக்கா, இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோமோ இல்லை என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃபார்மில் ஈஸி பண்ணி ஃபார்மை ஃபில் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்சூரன்ஸோ இல்லை மெடிக்கல் கார்டு கம்பெனிக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணோம். அங்கே உள்ளவங்க வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே உள்ளவங்க வந்துட்டு அதை உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க முடியும். இல்லைனா அவங்க திடீர்னு செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் காசு கட்டுற மாதிரி ஆகி போயிடும். ப்ரைவேட்டில் எல்லாம் விலை கூட வேறு. ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு நம்ம லெட்டர் எழுதி இன்சூரன்ஸ் பாஸ் பண்ணிட்டோன்னே தான் கிளியர் பண்ணிட்டோன்னே தான் அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த மாதிரினாக்கா ரொம்ப அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போவாதா? அதனால தான் ஒவ்வொரு டாக்டரும் இப்போ ப்ரைவேட்டில் வேலை செய்யும் போது அவங்க வந்துட்டு யோசித்து பார்ப்பாங்க, இப்போ உண்மையாலுமே இவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையா? இப்போ ஒரு ஸ்கோப், ஒரு கேஸ்ட்ரிக்னா ஒரு ஸ்கோப் போட்டு பார்க்குறோம்ல, அது உண்மையாலுமே இவருக்கு தேவையா? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்கோப் போட்டு பார்க்குறதுக்கே வந்துட்டு
அந்த ஒரு ஃபார்ம் இருக்கும், அது நானே ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும் என்ன சிம்டம், எதுக்கு நீ இப்போ இவனுக்கு ஸ்கோப் பண்ணுற. சாதாரண கேஸ்ட்ரிக்கு ஸ்கோப் பண்ணோன்னா அப்போ உலகத்தில் உள்ள எத்தனையோ லட்சம் மக்கள் மில்லியன் கணக்கில் வந்து எல்லாத்துக்கும் போட்டு ஸ்கோப் பண்ணிட்டு இருக்கணும், ரைட்டா இல்லையா? ஸோ நீங்கள் கரெக்டாக போடணும். எத்தனை வாட்டி அவனுக்கு இந்த வலி வந்திருக்கு, வயிற்றால வந்திருக்கு, வாந்தி வந்திருக்கு, எவ்வளோ பேடாக இருக்குது, அதனால தான் நான் ஸ்கோப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களோட இன்சூரன்ஸ் மெடிக்கல் கார்டு கம்பெனி வந்துட்டு பாஸ் பண்ணி விடுவான். அப்போ தான் நீங்கள் அதை ஃப்ரீயாக செய்ய முடியும். அப்போ தான் நீங்கள் கட்டின காசுக்கு அது ஒர்த்து. அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்கிற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கை ப்ராப்ளம் வந்து கடைசியில் ஆப்ரேஷனில் போய் முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷனுக்கு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் இன்னொரு வாட்டி ஜிஎலுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அப்ளை பண்ணி கடைசியில் ஜிஎல் வந்துட்டு அதாவது மெடிக்கல் கார்டு வந்து அப்ளை பண்ணல, அப்ரூவ் பண்ணல. ஏன் அப்ரூவ் பண்ணல? அப்ரூவ் பண்ணலன்னு இல்லை, ரொம்ப ஸ்லோ. ஓ, they take time la. Yeah, they take time. ஏன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க ரூட்டீன் அவங்க ஷெட்யூல் படி தானே வேலை செய்வாங்க. நார்மலி டாக்டர்ஸ் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து லெட்டர் அனுப்புறது வந்துட்டு பிஃபோர் த ப்ரொசீடியர் ஆர் ஆஃப்டர் த ப்ரொசீடியர்? யூஸ்வலி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ஒரு முடிவு எடுப்பார். ஓகே, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பெட்டர் சர்ஜரி பண்ணிடுவோம். இப்போ இந்த பேஷண்ட் கேஸே சொல்கிறேனே, ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்படிலாம் வந்துருச்சு, ஸோ இது பெட்டர் நம்ம சர்ஜரி பண்ணி பார்ப்போம், உள்ளே வந்துட்டு சலம் வச்சுருக்கா இல்லை என்ன தான் ப்ராப்ளம், அந்த ரிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3 வாரமாக ஆறாமல் இருக்குது, என்ன தான் பிரச்சனை. எம்ஆர்ஐ எடுத்துட்டோம், எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் காட்டுது உள்ளுக்கு வந்து தண்ணி வற்றி இருக்குது. அந்த தண்ணி வந்துட்டு சலமா இல்லை சாதாரண தண்ணியா இல்லை ரத்தமா அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியல. அந்த ஸ்கேன்னால் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ ப்ளஸ் இந்த பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இனிப்பு நீர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஹைலி ரிஸ்கி. நம்ம அப்படியே விட்டோம்னா திடீர்னு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவிடும். ஸோ அதனால வந்து டாக்டர் சொல்லிட்டாரு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ டாக்டரும் கரெக்டான ஸ்டெப் தான் எடுத்திருக்காரு. அதாவது நம்ம போயிட்டு ஜிஎல் வந்துட்டு அவங்க ஜிஎல் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கேன்லாம் பண்ணிட்டேன், இந்த ஸ்கேனில் நான் இது கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ இதனால நான் போயிட்டு வந்துட்டு ஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு டாக்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுவார். யாருக்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னா அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் கிட்ட, ஹெச்ஆர், அதாவது அந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் கார்டெலாம் ஹேண்டில் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட தான் சப்மிட் பண்ணுவார். அவங்க எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ணி அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுறாங்க ரிப்ளை வரல. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த பேஷண்ட் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் எங்கே இன்சூரன்ஸ் கார்டு வாங்கினாரோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்கள வர வச்சு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கி கொடுத்து மறுநாளே ஆப்ரேட் பண்ணி இப்போ கை நல்லா இருக்கு. ஸோ இதோட மாரல் இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரோன்னா, மெடிக்கல் கார்டு நீங்கள் என்ன கம்பெனி வேணுமாலும் வாங்கலாம். நாங்கள் எந்த கம்பெனியும் மென்ஷன் பண்ண விரும்பலை. இன்சூரன்ஸ் மெடிக்கல் கார்டு வாங்கலாம், பட் உங்கள் ஏஜென்ட் கூட நீங்கள் ஆல்வேஸ் இன் டச், ஆல்வேஸ் இன் கான்டாக்டில் இருங்க. அவங்க லூஸ் பண்ண ஒரு வாட்டி வாங்கிட்டோம் நம்ம மாதம் காசு கட்டுறோம் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி காசு இருந்துடாதீங்க. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா திடீர்னு எப்போ பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அவங்கள போய் தேடும் போது அவங்க இல்லைன்னா ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க. ஸோ ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா லைக் உங்கள் ஃபேமிலி ஆச்சும் டாக்டர் பேக்ரவுண்ட் இல்லை உங்களுக்கு தெரியலன்னா லைக் அந்த டாக்டர்கிட்டே நீங்கள் எந்த டாக்டர் பார்க்கவே அவங்கக்கிட்டே கேட்கலாம் லைக் எப்படி வந்துட்டு இதை சால்வ் பண்ணுறது, என்ன ரீசன் எழுதுனா. ஏன்னா நீங்கள் சும்மா லைக் இப்போ ஒரு வயிற்று வலிக்கு நான் வந்து ஸ்கோப் போட போகிறேனோ இல்லை கை இப்படி இருக்குது நான் திடீர்னு எம்ஆர்ஐ பண்ண போகிறேனோ அதெல்லாம் முடியாது. எம்ஆர்ஐயில் வந்து பெரிய ஸ்கேன், சாதாரணமாக ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் போகாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்துட்டு காசு கட்டுறோம், நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு காசு கட்டுறோம், அதனால நம்ம வந்துட்டு அது ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருப்போம்னு எல்லாருமே என்ன எதனால வந்து நம்ம மெடிக்கல் கார்டு எடுக்கிறோம், கேகே ஐ மீன் கவர்மெண்ட் போனாக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரைவேட் போனாக்கா என்ன ஒன்று, ப்ரைவேட் போனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதனால தான் நான் மெடிக்கல் கார்டு. ஆனால் அதெல்லாம் இல்லை, அங்கேயும் வெயிட் பண்ணணும் இங்கேயும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து ப்ரைவேட் மலேசியாவில் முக்கியமாக வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப க்ரௌடட் ஆச்சு. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன மெடிக்கல் கார்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2-3 ஹவர்ஸ் ஆகுது இப்போ ப்ரைவேட்டில் நான் சொல்கிறது. அது உண்மைதான். ஸோ இதெல்லாம் வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் அதுவும் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து உண்மையாக சொல்லணும் என்னென்ன சிம்டம்னு. அப்போ தான் அவர் வந்து அந்த உங்களோட ஜிஎல் அப்ரூவ், அதாவது மெடிக்கல் கார்டு அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் பேப்பரில் எழுதுவார்
இந்த சிம்டம்னால தான் நான் இது பண்ண போகிறேன், இதனால தான் இந்த ஸ்கோப்போ இந்த ப்ரொசீஜரோ ஒரு 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 சர்ஜரியோ ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் அந்த டாக்டர் எழுதுறது தான் இருக்குது. டாக்டர் எப்போ வந்து தப்பாக எழுதுகிறாரோ அன்னைக்கு அவங்களோட இன்சூரன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஒரு வாட்டி கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் அதே இன்சூரன்ஸ்காரன்ட்ட போயிட்டு போராட முடியாது. ஏன்னா இந்த ரெக்கார்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் இருக்கும். அன்னைக்கு ஒரு டாக்டர் இப்படி சொன்னாரு, நீ இப்போ ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டு இங்கே போயிருக்கிய, ஏன் இந்த டாக்டர் மட்டும் வேற மாதிரி சொல்கிறாரு, இப்போ மட்டும் நீ ஏன் அப்ரூவல் கேட்குற அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பான். அதனால வந்து சும்மா சும்மா ஹாஸ்பிட்டலாக மாற்றாதீங்க, ஒரே ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. போயிட்டீங்கன்னா நம்பி நல்ல டாக்டர் தேருங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரியணும் இப்போ உடம்புல எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்துட்டு எந்த டாக்டரை நீங்கள் தேடணும், ரைட்டா? ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஃபார் லேடிஸ், யூஸ்வலி லேடிஸ் பிரச்சனைன்னு வந்தாலே வந்துட்டு ஓஎன்ஜின்னு இருக்கும், அது ஒப்ஸ்டெட்ரிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட். ஓகேயா? ஸோ லேடிஸ் ப்ராப்ளம் சொல்கிறேன். ப்ரெக்னென்ட் இல்லையோ, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்க்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் தான் பார்க்கணுன்னு இல்லை, எனி ப்ராப்ளம், கீழே டிஸ்சார்ஜோ, கீழே ரத்தம் வருதோ, கீழே கட்டி இருக்கோ, வயிறு வந்து ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு இருக்கோ, நீங்கள் போய் ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ, ஃபைப்ராய்டு இருக்கும் பயம் இருக்கோ, இல்லை சில பேர் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அது எல்லாமே போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ கை கால் 2 கை கால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒர்த்தோபீடிக், இதில் வந்து சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து இது ஸ்டமக், அப்டோமன், இது என்ன சொல்லுவாங்க, நெஞ்சுக்கு கீழே பகுதியில். ஓகே, ஸோ அப்டோமன் வயிறு செக்ஷன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ அப்பெண்டிக்ஸோ இல்லை கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி பேட் திங்ஸ் கீழே கட்டி வந்துருச்சோ அந்த மாதிரினா வந்துட்டு சாதாரண ஜென்ரல் சர்ஜன் ஒரு இது இருக்குது, அவங்கள போய் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப நாள் காய்ச்சல் அடிக்குது, டெங்கி, சளி காய்ச்சல், சின்ன பிள்ளைங்களுக்கு சளி காய்ச்சல், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிசிஷியன் போய் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, பீடியாட்ரிஷியன், அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் கரெக்டான டாக்டருக்கு போனால் தான் அவங்க கரெக்டான ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அப்போ தான் அவங்களோட மெடிக்கல் கார்டு வந்துட்டு அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் திடீர்னு அட்மிட் ஆகி இப்போ ஆன்டிபயோட்டிக் ஏதாவது மருந்து ஏற்றுறதா இருந்தால் கூட அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக ஏற்றி கொடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் கார்டு வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியல. எல்லாரும் கார்டு வாங்கி வச்சுக்கிறீங்க, ஆனால் அது எப்படி பாய்க்கிறது, அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஏஜென்ட்டோட நம்பர் வந்து என்றைக்குமே வச்சுக்கோங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா டக்குன்னு ஒரு காலை போடுங்க, இந்த இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறேன், இதெல்லாம் கவர்ட்டா இல்லையா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போகிற முன்னுக்கோ இல்லை ஒரு ப்ரொசீடியர் பண்ணுற முன்னுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த டாக்டருக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஸோ நீங்கள் அப்பப்போ கால் பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சில டைம்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக வேலை செய்வாங்க, சில இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் கார்டில் whatever. ஸோ நீங்கள் கால் பண்ணி புஷ் பண்ணால் தான் அது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம், நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு புரியுதுல, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு காசு கட்டி எல்லாம் எடுத்திருக்கீங்க, ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெடிக்கல் கார்டு எல்லாம் எடுக்கிறவங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாகவே எடுத்துருங்க. ஒரு சீக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறதா இருந்தால் தப்பு. பெட்டர் டேக் ஏர்லி. அதுக்கப்புறம் அது என்ன வந்தாலும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றும். ஆனால் நீங்கள் பண்டாயாக இருக்கணும் அது எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. நீங்கள் வந்துட்டு லைக் எல்லாத்துக்கும் போயிட்டு கார்டு யூஸ் பண்ண போகிறேன்னா அது வேலை செய்யாது. ஏன்னா ஒரு வகையில் பார்க்க போனால் இது வந்துட்டு ஒரு ஸ்கேம் பிஸ்னஸ் மாதிரி தான், ஆனால் எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் ஒரு வகையில். ஸோ நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸை எப்படி எந்த இடத்துல என்ன சொல்லி யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியணும். அது கற்றுக்கணுன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், அதாவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும். நீங்கள் சாதாரணமாக போய் மற்றவங்ககிட்டலாம் பேசுனீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் யூனோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு சில பாலிசியில் வந்துட்டு டிபாசிட் கேட்பாங்க, சில ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இப்போ கோவிட்லாம் போனால் வந்துட்டு இது வந்து கோவிட் பீக் டைமில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு கோவிட் பீக் டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 வழியோ 10,000 வந்து டிபாசிட் கட்ட சொன்னாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில். அதே ரேட்டா? இல்லை கோவிட் மட்டும்தான். அதாவது நான் போன ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரிஞ்சவங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, கவர்மெண்ட்டில் இடம் கிடைக்கல அந்த டைம் வந்து ரொம்ப கோவிட் கேஸு.
ஸோ பீக்கில் இருந்துச்சு. ஸோ என்ன கூப்பிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு பார்த்துட்டு இவங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு ரொம்ப முடியாத ஒரு ஆள். ஸோ நான் போய் பார்த்துட்டு என்ன எப்படி இருக்காங்களே, சரி அவங்ககிட்ட கேட்டேன் மெடிக்கல் கார்டெலாம் இருக்கா, இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்புறம் கால் பண்ணி அங்கே எங்கேன்னு கேட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடச்சி நாங்கள் சைன் வச்சு வெளியாகணும். கவர்மெண்ட்லேருந்து வெளியாகி ப்ரைவேட்டுக்கு போகிறோம். அங்கே போனோன்னே தான் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ காசு கட்டினா தான் நாங்கள் உங்களை பெட்டு கொடுப்போம், ஐசியூவில் பெட் கொடுப்போம் அப்படின்னு. அது பெரிய தொகை. அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ காசும் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஏஜென்ட்க்கு கால் பண்ணோம். ஏஜென்ட்க்கு கால் பண்ணிட்டு சொன்னோம், நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் பாலிசி எடுக்கும் போது காசு கட்ட வேணாம்னு சொன்னீங்க, இப்போ என்ன காசு? ஸோ அந்த ஏஜென்ட்க்கு கால் பண்ணி அவங்க காசு போட்டு விட்டு டிபாசிட் கட்டி ஏன்னா அந்த டிபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எப்படியும். ஏன்னா நீங்க எப்படியும் சீக் ஆகி நல்லா ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிருவீங்கல்ல. ஸோ அப்போ வந்து காசு வந்து திரும்பி கொடுத்துருவாங்க. எவ்வளோ டிபாசிட் கட்டினாலும் திரும்பி கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த தைரியத்தில் வந்து அந்த ஏஜென்ட் வந்து நல்லவங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஏஜென்ட் கால் பண்ணி நீங்கள் இப்போயே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி காசு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அவங்க பேஷண்ட் ஏற்றுக்குச்சு. அவங்கள ஐசியூவில் ஒரு 2 வாரத்துக்கிட்ட வச்சு கோவிட்லேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், பயங்கரமாக வரும். இதை விட பயங்கரமான பிரச்சனைலாம் இருக்குது. சொன்னால் வீடியோ வந்துட்டு ஒரு 3-4 ஹவருக்கு போவோம். ஸோ அதான் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் பாலிசி எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் பாலிசியில் ஒவ்வொரு லைனும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது உடம்புல இந்த இடத்துல வலியோ இல்லை உடம்புல இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கோ, ஸோ இதுக்கு நான் எந்த டாக்டரை பார்த்தா கரெக்டாக வரும், அதுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யா அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்துட்டு நீங்கள் மெடிக்கல் கார்டு எடுக்கிறது, இன்சூரன்ஸ் எடுக்கிறது நான் ஸ்கேம்னு சொல்ல வரல, அதெல்லாம் நல்ல விஷயம், எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு வயசானதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ மெடிக்கல் கார்டு எடுத்துருக்காமேன்னு. ஸோ நீங்களும் வயசானதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, இப்போவே போய் எடுத்துருங்க தயவு செய்து. ஓகேயா? ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.